விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்தியார் திடலில் அதிமுக மாவட்ட மகளிர் அணி சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. மகளிர் அணி மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்லப்பெருமாள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக அரசு விலைவாசி, மின் கட்டணம், சொத்து வரி, வீட்டு வரி உள்ளிட்டவற்றை உயர்த்தியதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அவர் மிக்சி, கிரைண்டர், மின் விசிறி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், மாவட்ட பொருளாளர் KVN வெங்கடேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இன்றைக்கு எதை எடுத்தாலும் 1000 ரூபாய் கொடுத்து விட்டேன் என்று சொல்கின்ற இந்த ஸ்டாலின் அரசு இன்றைக்கு விலைவாசியை கடுமையாக வைத்திருக்கிறது. மின்சார கட்டணத்தை வைத்திருக்கிறது, சொத்து வரியை வைத்திருக்கிறது, வீட்டு வரியை வைத்திருக்கிறது, பத்திர கட்டணத்தை வைத்திருக்கிறது, சந்தை மதிப்பை வைத்திருக்கிறது, ரோடு வரியை வைத்திருக்கிறது, வாகன வரியை வைத்திருக்கிறது, பால் விலையை வைத்திருக்கிறது, அனைத்து காய்கறி விலையிலும் உயர்ந்திருக்கிறது. இப்படி அந்த விலைவாசி உயர்வால் பாதிக்கப்படுவது யார் என்றால் இல்லத்தரசிகள் தான், தாய்மார்கள் தான்.